வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு கேரளா ரெசிபி நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்யப்பம் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா 2-3 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை உருக்கி வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 175 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரிச்சு வச்சிடலாம். நல்லா அரிச்சதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். இது இப்போ சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அரிசி 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தில் பாதி போல் இப்போ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். இதில் 2 ஸ்பூன் போல் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அரிசி அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் மாவு நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போது இதில் மிச்சம் இருந்த 2 ஸ்பூன் வெல்லப்பாகு சேர்த்துடலாம். இல்லைன்னா 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நாம் நெய்யப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. முங்கி புரிகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கரண்டி மாவு இப்போ சேர்த்துக்கலாம். மாவு ஊற்றும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க.
ஊற்றுனதுக்கப்புறமா லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நெய்யப்பம் மேலே எழும்பி வந்ததும் இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மேலே எழும்பி வராது. இப்போ 2 சைடும் நல்ல நிறம் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நெய்யப்பம் ரெடி ஆயிட்டு. இப்போ எல்லா மாவுலேயும் நெய்யப்பம் சுட்டாச்சு. பாருங்கள், நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓரங்களில் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.